உயிர் வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்ம வாழைக்குள்ள சிறந்த ஊடுபயிர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பணப்பயிரான அவக்கடா செடிங்க. இது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா வாழை ஒரு 12 அடிக்கு ஒரு வாழை, 6 அடிக்கு இப்படி லைனுக்கு 12 அடி இடைவெளி பாத்தீங்கன்னா 6 அடிக்கு ஒண்ணு நட்டிருக்காரு. அதுக்குள்ள அவக்கடா ஊடுபயிரை வச்சிருக்காரு. இந்த அவக்கடா பழத்துல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 இருந்து 200 ரூபாய் வரைக்கும் கூட ரேட் போயிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது மலை பிரதேசங்கள்ல வளரக்கூடிய பயிர் அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு தப்பான கண்ணோட்டம் வச்சிருக்காங்க. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா முதலெல்லாம் மிளகு நம்ம சமவெளியில வரவே வராதுன்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் மிளகு கீழே போட்டு சமவெளியில போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாங்க இந்த அவக்கடோ பயிர் பாத்தீங்கன்னா வாழைக்குள்ள ஒரு ஊடு பயிரா நீங்க அவக்கடோ வச்சீங்க அப்படின்னா கட்டாயமா அற்புதமான growth இருக்குங்க. அதுவும் முழுக்க இயற்கை முறையில நம்ம பண்ணின அவக்கடா செடிதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா அதோட growth பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அற்புதமா பாத்தீங்கன்னா இது பாருங்க. அந்த கொழுந்து அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு growth இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா மெயினா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சீவீடு கிரானுல்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெல்லு, அப்புறம் மேல கொடுக்கறதுக்கு சீவீடுலயே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ற மாதிரி பயோசைம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நுண்ணூட்டங்கள் கொடுத்துருக்கோம். பஞ்சகவியம், மீனமிலோ, அமினோமிலோ, பல்விகமிலோ இது கொடுத்துருக்கோங்க. புண்ணாக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஆட்டாம்புழக்க வைக்க சொல்லியிருக்கு. சுத்தியும் ஆட்டாம்புழக்க கொஞ்சம் வைக்க சொல்லியிருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் எல்லாமே சாத்தியம் தாங்க. இயற்கை முறையில் எடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ரசாயனங்கள் கலந்தா மட்டும்தான் நம்ம அந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்றதால கிடையவே கிடையாது. இந்த செடியை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது growth எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு ரசாயன உரங்கள் கொடுத்து எடுக்க முடியாத அளவுக்கு கூட growth நீங்க இந்த அளவுக்கு கூட நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவக்கடா நம்ம ஊர்ல அதிகமா பயிர் பண்றது இல்ல. இது மலை பிரதேசங்கள் வரக்கூடிய கூலிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க நார்மலான ஒரு சமவெளி பிரதேசத்துல அவக்கடா பாத்தீங்கன்னா இயற்கை முறையில அற்புதமா விளைஞ்சிருக்குதுங்க. அதனால இயற்கை விவசாயத்துல எல்லாமே சாத்தியம் தானுங்க. ஆனா இப்ப நம்ம தோட்டத்துல என்னென்ன வகையான பழச்செடிகள் வச்சிருக்கீங்க நீங்க இப்போ? சார் பட்டர் ஃப்ரூட்ல வெரைட்டில 5-6 வெரைட்டி போட்டு இருக்குல்ல. ஓகே. ஆஸ் பல்ப், ரவுண்டு, லாங் எல்லாம் 5-6 வெரைட்டி பட்டர் ஃப்ரூட்லயே 5-6 வெரைட்டி இருக்கு. அப்புறமா மாச்செடம், ஓகே, சப்போட்டா, லிச்சி, ஓகே, ஒரு 15 வெரைட்டி அந்த மாதிரி வெரைட்டியா போட்டிருக்கேன். ஓகே. மாச்செடத்துல இது போட்டிருக்கு. என்ன இது சொல்றாங்கல்ல ஜப்பான் மியாசாக்கி, அது போட்டிருக்கு ஒரு 10 செடி. ஓகே ஓகே. அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. நல்லா ஃப்ரூட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் நம்ம மாமரம் சொல்லுவோம், செந்தூரம், மல்கோவா அந்த மாதிரி வெரைட்டி சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி அவக்கடல ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. அதை எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. எது பெஸ்ட் குவாலிட்டி, எது நல்லா டேஸ்டா இருக்குமோ அந்த அவக்கடா வச்சு நம்ம ஆர்கானிக்ல இந்த செடியை பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க மத்த கெமிக்கல் உரங்கள், ரசாயன உரங்கள் பண்ற அவக்கடாவை பாத்தீங்கன்னா நீங்க மத்த வீடியோல பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு. இது பாத்தீங்கன்னா முழுக்க இவர் ஆர்கானிக்கா நம்ம இது பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மா, பலா, அப்புறம் பாத்தீங்கன்னா சப்போட்டா, லிச்சி அப்படிங்கிற ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி 5 வெரைட்டி மேங்கோ, 5 வெரைட்டி மாலை மட்டுமே ஒரு 5 வெரைட்டி வச்சிருக்காரு. மாலை மட்டும் ஒரு 5 வெரைட்டி பாத்தீங்கன்னா நடவு பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு வருஷம் இருக்குங்கண்ணா? இப்போ 7 months ஆயிருக்கு. ஒரு இயர் உள்ள இருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல ப்ரொடக்ஷன் வந்துடும். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எடுத்துடலாம், பறிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இது மேசிவா கொஞ்சம் ஆர்கானிக்கா பண்ணாலும் கொஞ்சம் மேசிவா பண்ற அவ்வளவுதான். மேசிவா இவரெல்லாம் சொல்றாங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணோம் எல்லாம். நான் அதான் 15 நாளைக்கு ப்ரொடக்ஷன் போயின்னு இருக்கிறேன்னா அது எனக்கு இங்க ரிசல்ட் கிடைச்சுன்னு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம கெமிக்கல்ல அவங்க 2 மாசத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க 15 நாளைக்கு ஒருக்கா இயற்கை பயோல பண்றீங்க. கெமிக்கல் ஃபார்மிங் பண்றீங்க 2 மாசத்துக்கு ஒருக்கா பண்றத நம்ம 15 நாளைக்கு ஒருக்காவே பண்றோம் பயோல. இந்த ஃபார்ம்ல கெமிக்கல் தான் யூஸ் பண்ணல. பார்க்கலாம், நீங்க தான் பார்க்கலாம், கிட்ட பார்க்க வைக்குங்க. இந்த எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா தெரியும். எங்க பார்த்தாலும் மக்கள் இருக்கிற பாத்தீங்கன்னா இவர் ஆட்டாம்புழக்கு வச்சிருக்காரு. அதுவோ பாத்தீங்கன்னா பயோமேனுவர் வச்சிருக்காரு. நம்ம தோட்டத்துல களைக்கொல்லி அடிக்கிற தோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மண்ணு எடுக்கவே முடியாது கையில. இப்படி ரொம்ப இது பாத்தீங்கன்னா காஞ்சிருக்குது.
இந்த அளவுக்கு காஞ்சிருக்குது. ஆனா மண்ணு பாருங்க எப்படி அப்படியே பவுடர் மாதிரி ஆகுது பாருங்க. நம்ம அப்படியே தோண்டி கையிலிருந்து தோண்டியே எடுக்கலாம். இந்த வேர்கிட்ட பாத்தீங்கன்னா கையிலேருந்து எடுக்கலாம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அப்படியே பாறை மாதிரி ஆயிரும். இவ்வளவு காஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம மண்ணை கையிலேயே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இதுல நுண்ணுயிர்கள் வந்து அந்த அளவுக்கு பெருக்கமா இருக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில அந்த அளவுக்கு மண்ணை வந்து அப்படியே நம்ம எடுக்க முடியுது.